பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் வீட்டில் ஆள் இல்லை. காலையில் ப்ரெட்டும் வாழைப்பழமும். இப்போ சரி ஒரு புளியோதரை செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணுறேன். ஆனால் பொடி கடாயில் வாங்கின பொடி புளியோதரை பொடி வச்சு தான் நான் செய்ய போகிறேன். ஏன்னா வீட்டிலெல்லாம் செஞ்சு வச்சாக்கா சீக்கிரம் காலி ஆகாது. நம்ம வீட்டில் அடிக்கடி புளியோதரை லெமனோதரை அதெல்லாம் செய்ய மாட்டோம். அதனால் என்ன பண்ணிட்டு பொடி வாங்கி கொடுக்க சொல்லிவிட்டு ஊருக்கு போயிடுச்சு. பொடி வாங்கி கொடுத்துட்டு பையன் ஊருக்கு போயிடுச்சு. புளியோதரை பொடி. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இப்போ என்ன செய்ய போகிறேன், இது சூப்பராக இருக்கும். தேங்காய் சம்பல், துருவின தேங்காய் அரை முடி துருவி வச்சுருக்கேன். அதனால் 3 வத்தல் வச்சுருக்கேன், இல்லைன்னா ஒரு வத்தல் தான் வைப்பேன். இந்த சம்பளை நம்ம சும்மா தொட்டுக்கிறலாம். இல்லை இட்லி தோசைக்கு வேணால் அப்படியே தண்ணி ஊற்றி கரைச்சி தாளிச்சிக்கிட்டோம்னாக்கா இட்லி தோசைக்கு சட்னி ஆயிரும். அரை முடி தேங்காய், 3 வத்தல், கொஞ்சம் உளுந்து, 2-3 பல் வெள்ளைப்பூண்டு, இன்னும் கூட வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். வெள்ளைப்பூண்டு நல்லது தான். இது கொஞ்சம் இந்த விதை இல்லாத புளி. இது எல்லாத்தையுமே முதல்ல உளுந்து, அப்புறம் வத்தல், அப்புறம் வெள்ளைப்பூடு, அப்புறம் தேங்காயும் புளியும் சேர்த்து எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெயில் வதக்கி எடுத்துட போகிறோம். எடுத்து அப்படியே மிக்சியில் அரைச்சிட்டு அப்புறம் புளியோதரை ரெடி பண்ண போகிறோம். சம்பலுக்கானது, சம்பல் துவையல் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இதுக்கான பொருளெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மிளகா வத்தல், வெள்ளைப்பூடு, உளுந்து, காஞ்ச மிளகா, தேங்காவை ரொம்ப எண்ணெயில் வறுக்கக்கூடாது. சும்மா அந்த மற்ற பொருள்கள் வறுத்த அந்த பாத்திரத்தில் போட்டு பெரட்டி எடுத்துட வேண்டியது தான், அவ்வளோதான். மறக்காமல் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு நம்ம அரைச்சிக்கிற வேண்டியது. அப்புறம் புளியோதரை செஞ்சாச்சு. பொடி போட்டு கொஞ்சம் கூடுதலாக பொடி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சமாக தான் சோறு வடித்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் அந்த குறிப்பில் செய்முறை குறிப்பில் அந்த பாக்கெட்டில் வெங்காயம் போட சொல்லியிருக்கு. புளியோதரைக்கு வெங்காயம் போடுவாங்களா என்ன? நான் போடலை. சரிங்க, அரைச்சிட்டு வரேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சம்பலும் ரெடி ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றாமலே அந்த தேங்காயில் இருக்கிற தண்ணியிலையே அது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்ப்போமா? சாப்பிட்டு பார்த்து சொல்கிறதுக்கு அது ஒன்றும் புதுசான இது இல்லை, சூப்பராக இருக்கும். அந்த உளுந்து கொஞ்சம் கரங்குது, அது சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு தெரியும் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறது. சாப்பிட மட்டும் வாங்க. புளியோதரையும் தேங்காய் சம்பலும் ரெடியாக இருக்குது, சாப்பிட வாங்க. புளியோதரை செஞ்சு வச்ச கையோடு இங்கே உங்களோட பேச உட்காந்துட்டேன். என்ன பேசுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் இந்த சாப்பாடு செய்யும்போது தண்ணியை கொதிக்க வச்சு, சோறு சமைக்கிற பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் அரிசி போடுற பழக்கமெல்லாம் இல்லை. ஒரு பாத்திரத்தில் அரிசியை போட்டு கழுவி அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சிடுறாங்க. இல்லைனாக்கா ஒரு பாத்திரத்தில் அரிசியை கழுவி குக்கருக்குள்ளே வச்சு செய்கிறாங்க, இல்லைன்னா டைரெக்டாக குக்கர்லேயே செஞ்சிடுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு செய்யணும்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சாயந்தரம் தான் சமைக்கவே செய்வாங்க. சாயந்தரம் சமைப்பாங்க. அப்புறம் 7 மணிக்கெல்லாம் சாப்பாடு முடிஞ்சிடும். இப்போ மாதிரியெல்லாம் நல்ல டிவிலாம் பார்த்துட்டு 10 மணி 11 மணிக்கு சாப்பிட்றது, 1 மணிக்கு தூங்குறது, அது மாதிரிலாம் இல்லை. 7 மணிக்கெல்லாம் சாப்பாடு முடிச்சிருவாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து ஏசி முடிச்சுட்டு எல்லோரும் சேர்ந்து பேசுவாங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படுக்க போகும்போது அந்த சாதம் ஆறி இருக்கும். ஆறின பிறகு அதில் தண்ணி ஊற்றிட்டு படுப்பாங்க. தண்ணி ஊற்றிட்டு படுத்தாக்கா காலையில் கஞ்சி, மத்தியானம் கஞ்சி, இப்படி 2 நேரம் கஞ்சி தான். அப்புறம் நைட் தான் சமைப்பாங்க. அதனால என்ன செய்வாங்க, தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அரிசியை போடுவாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டோ ஏதோ பேசிக்கிட்டோ இருக்கக்கூடாது. ரொம்ப நேரம் கொதிச்சுக்கிட்டே இருந்தாக்கா அதுக்கு என்ன சொல்லுவாங்க, தண்ணியை காக்க வைக்கக்கூடாது, ஒலையை காக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க.
அது ஏன்னு கேட்டிங்கன்னா எரிபொருள் தீர்ந்து போயிடும். எரிபொருள்லாம் இப்போ மாதிரி இல்லை. அப்போ விறகு போய் ஒடிச்சுக்கிட்டு வர்றது அதுவும் சிரமந்தான். காசு கொடுத்து வாங்குறது அதுவும் சிரமந்தான். அது வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது சொல்லுவாங்க. உலையை காக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உலை கொதிச்ச பிறகு அரிசி போட சொல்லுவாங்க. உலை கொதிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி போட்டால் திட்டுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து சாப்பாடும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, விறகும் வீணாகக்கூடாது. அதுக்காக தான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, நைட்டு வந்து ஆல்ரெடி அவங்க பழைய சாப்பாடு அந்த காலத்தில் சாப்பிட்டதுனால அந்த சாதம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அளவாக சமைச்சு கழுவி கவுத்திட்டு படுத்துறது தான் வேலை. அப்படி கிடையாது, கொஞ்சமாவது சாதம் இருக்கணும், அந்த பாத்திரத்தில் சாப்பாடு இருக்கணும், சமைக்கிற பாத்திரத்தில் இருக்கணும். சமைக்கிற பாத்திரத்தை நைட்டு கழுவவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. காலையில் தான் கழுவணும் அப்படின்னு. எச்சில் தட்டு அது இதெல்லாம் விளக்கி கழுவி வச்சிடலாம். அந்த சமைச்ச பாத்திரத்தில் மட்டும் கொஞ்சம் சாதம் வச்சு அதை மூடி பத்திரமா வச்சிருக்கணும் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் இப்போ மாதிரி இல்லை. அப்போ வந்து யாராவது சாப்பாடு திடீர் விருந்தினர் வருவாங்க, இல்லைன்னா யாராவது ராப்பிச்சைகள் அப்போ உண்டு, சாப்பாடு கேட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் சாப்பாடு கேட்டு வருவாங்க. காலையில் அவங்க சாப்பிடுவாங்க. அப்புறம் இப்போ வந்து அதுக்காக அந்த மாதிரி அப்போ நிறைய சாதம் செஞ்சாங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சாதம் நம்ம சாப்பிட்லைன்னா கூட கொஞ்சம் சாதம் போட்டு வைக்கலாம். காலையில் அதை பறவைகளுக்கு பட்சிகளுக்கு வைக்கலாம். அதுக்காகவாது அதில் கொஞ்சம் சாதம் போட்டு வைக்கணும். இப்போ பழைய சாதம் போடலைனாலும் இப்போ பெரியவங்க இருந்தாக்க சொல்லுவாங்க, கொஞ்சமாவது சோறு அதில் போட்டு தண்ணியை ஊற்றி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னாக்கா, லட்சுமி வந்து பார்க்கும் நைட்டில், அதில் அன்னம் இருக்கணும், வழித்து தொடச்சி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லி வைப்பாங்க. அது உண்மை பொய் அதெல்லாம் தெரியாது. ஆனால் வந்து அந்த மாதிரி சொல்லி தான் அது மாதிரி செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வயோதிக தம்பதிகள் என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் சமைப்பாங்க. சமைச்ச உடனே வழித்து 2 பேரும் சாப்பிட்டுட்டு நல்லா கழுவி கவுத்திடுவாங்க வெயிலில். என்ன இப்படி கவுத்திட்டீங்க அப்படின்னு கேட்டால், சாப்பிட்டோம் கவுத்திட்டோம் அப்படிவாங்க. நைட்டு கோதுமை தோசை இல்லை காலையில் அரிசி மாவு தோசை அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சோறு வச்சிருக்க மாட்டீங்களான்னு, என்னத்துக்கு அப்படின்னு கேட்பாங்க. பழைய ஆளுக தான் இருந்தாலும் அவங்களே அப்படி இருக்காங்க. கொஞ்சம் அந்த குக்கரில் வைக்கலைன்னா கூட ஒரு கிணத்துல எடுத்து போட்டு கொஞ்சோண்டு சோறு வச்சா காலையில் ஒரு பட்சிக்கு வைக்கலாம் இல்லையா, பறவைகளுக்கு பட்சிகளுக்கு. இதுக்கெல்லாம் நான் இந்த மாதிரிலாம் பழக்கமே இல்லாததுனால தான் பறவைகளும் கண்ணில் பட மாட்டேங்குது. ஒரு நாள் கூட காக்கான்னு கத்தி ஒரு சவுண்டு நான் கேட்கவே இல்லை. அந்த காகம் கரைஞ்சு நான் கேட்கவே இல்லை. ரொம்ப காலம் ஆச்சு காகம் கரைஞ்சு கேட்கவே இல்லை. டவுனில் இருக்கிறதுனாலையோ என்னவோ தெரியல. கா 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 அப்படின்னு சத்தம் கேட்கும். விரத நாட்கள்லாம் புரட்டாசி சனிக்கிழமை இதிலெல்லாம் காக்காகி சாதம் வைக்காம விரதம் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் கடைப்பிடிக்கணும், நல்ல விஷயங்களெல்லாம் கடைப்பிடிக்கணுங்கிறதுக்காக இந்த சாமி கண்ணை குத்திரும் அப்படிங்கிற மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்கிற மாதிரி வேறு விதமாக சொல்லி வைப்பாங்க. ஆனால் அது வந்து அவநம்பிக்கை மூட நம்பிக்கைங்கிற மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு இப்படி செய்கிறது. இப்போ பார்த்தா இன்றைக்கி நான் புளியோதரை செஞ்சுருக்கேன். நானும் ஒரு 5-6 சாதமாவது போட்டு தான் தண்ணி ஊற்றி மூடி வச்சிருப்பேன். இப்போதைக்கு நான் அந்த இவ்வளோண்டு ஒரு 150 கிராம் அரிசி இருக்கும் போட்டு புளியோதரை செஞ்சு வச்சுருக்கேன், சம்பல் செஞ்சு வச்சுருக்கேன். சாப்பிட வாங்க, உங்களுக்கு பிடிச்சா. பார்த்தேன் எங்கே பார்த்தாலும் வீட்டில் தான் இருக்கிறேன், மேலே சத்தம் ஓயாமல் கேட்குது, நாக்கு ஊறுது. கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்களா இருந்தால் இது புளியோதரையும்
துவையலும் பிடிக்கும்னாக்க உடனே வாங்க. அப்படியே வரும்போது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு பெல் பட்டனில் கிளிக் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஷேர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கமெண்ட்டும் போட்டுட்டு என்னம்மா இப்படி பேசி கொள்றீங்கன்னு சொல்லிட்டா ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு வந்து சேர்ந்துக்குங்க, நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். சரியா? அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? இனி நல்ல ஒரு சமையலோட.